Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழில் வந்து ஜாவா டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஐ காட் சம் ரிக்வஸ்ட் ஃப்ரம் வியூவர்ஸ், தமிழில் கொஞ்சம் டீச் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி தமிழில் தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இட் மே ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி எப்படி வந்துட்டு ஜாவாவை நம்ம வந்துட்டு எக்லிப்ஸில் வந்துட்டு டெவலப் பண்ண கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜாவா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஜாவாவில். பார்த்திங்கன்னா வந்துட்டு மல்டி த்ரெட்டிங் இருக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட், எஃபெக்டிவ் மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ யூசர் டிஃபைன்டு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜாவாவில் இருக்கிறனால இட் இஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு வைட்லி யூஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சம் பிக் அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் ஜாவாவை யூஸ் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், மொபைல் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், சர்வர் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எந்த மாதிரி அப்ளிகேஷன் இருந்தாலும் ஜாவாலாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஜாவாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஜாவா கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழில் ஜாவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். 1 by 1 பார்த்திங்கன்னா வந்துட்டு இன் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்லிப்ஸ் என்வரான்மெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, த ரீசெண்ட் எடிஷன் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு எது சப்போர்ட் பண்ணதோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வென் யூ ஓப்பன் திஸ், நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிடைக்கும். அதில் வந்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நியூ தென் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ மை ஃபஸ்ட் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மை ஃபஸ்ட் ஜாவா ஓகே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மாதிரி ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸில் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மை ஃபஸ்ட் ஜாவாவில் ரைட் கிளிக் பண்ணி நியூ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளாஸ்ங்கிறது கொடுத்துருங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அப்ளிகேஷன் கிளாஸை முதல்ல க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்துட்டு லைக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அப்ளிகேஷன் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கான அட்ரிபியூட்ஸ் கொடுக்க போகிறேன். அட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா அதுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் எடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், நேம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் அதுக்குன்னா ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் ஐடி கொடுக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்டிஜர் டைப்பில் இருக்கணும் எனக்கு. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஐஎன்டி பிஏடின்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாட் ஐ வாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ராடக்ட் நேம் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் நேம். ஆஃப்டர் திஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு நோ த மேனுஃபேக்சர் ஆர் பிராண்ட். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் இன்ஃபர்மேஷன், ஹூ இஸ் த ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, இட் இஸ் இன் டபுள். ஒய்னா நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு 2.5 10.5 இந்த மாதிரிலாம் வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா டபுள் டைப் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸை ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது, எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற சொல்லித்தர போகிறேன். ஸோ கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால் நான் உங்களுக்கு அதை பற்றி டீச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எக்லிப்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ராடக்ட் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள், ஓவர் ரைட், இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ், ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், ஜெனரேட் டெலிகேட் மெத்தட்ஸ், ஹேஷ் கோடு, டூ ஸ்ட்ரிங், கன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன். ஸோ ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வேணும்னு கேட்கும். நமக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வேணுங்கிறனால நாட் ஓன்லி ஃபார் ப்ராடக்ட் ஐடி. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஜென்ரேட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா இதுக்கான கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காப்பி பண்ணி மேலே போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருடைய கெட்டர் மெத்தட்ஸும் நமக்கு வந்துருச்சு. ஸோ கெட்டர் மெத்தட்னால் என்னென்னா it return values, actually return values of properties.
ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரூ தீஸ் மெத்தட் we can get the வேல்யூ. ஓகேங்களா. இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எங்கே வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ வேணுமோ அங்கே வந்து அது கொடுத்துரும் நமக்கு. அது அதனுடைய பெனிஃபிட். ஸோ செட்டர் மெத்தட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ யூஸ் ஃபார் வாட் அசைனிங் வேல்யூஸ். ஓகேங்களா. அசைனிங் வேல்யூஸ் டு மை ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பியூராக உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்னென்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட்டில் வரணும். இந்த அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவுட்புட் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே வந்து எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட் வேரியபிள் அதாவது ப்ராடக்டோடைய வேரியபிள் கொடுத்துட்டோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இதில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஜெனரேட்டிங் டூ ஸ்ட்ரிங் மெத்தட். என்னுடைய பழைய வீடியோ ஒன்று பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்குன்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட் நாம் கஸ்டமைஸாக க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் யூஸிங் எக்லிப்ஸ் என்விரான்மெண்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா ஜென்ரேட் டூ ஸ்ட்ரிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து அது கேட்கும் எது இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஒன்லி ஃபார் ஃபீல்ட்ஸாக இல்லை மெத்தட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய டிஃபைன் மெத்தட்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ்க்கு எல்லாமே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை எனக்கு வந்து ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் வேணும். ஏன்னா ஃபீல்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் அது எடுப்பேன் நான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், மேனுஃபேக்சர், தென் ப்ரைஸ், தென் கிளிக் ஆன் ஜென்ரேட். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே பாருங்கள் ஓவர் ரைட்னு போட்டு பப்ளிக் டூ ஸ்ட்ரிங். ஆக்சுவலி டூ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் அதாவது மெயின் ஜாவா லைப்ரரியில் அதை ஃபஸ்ட்டு கிளாஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரிங் மெத்தட் விச் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் அது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன ஆகுனா வித்தவுட் இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கஸ்டமைஸ்டு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இல்லாமல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கோட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து ஃபைனலாக அவுட்புட்டாக வரும். பட் நமக்கு என்ன இங்கே வேணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டியாக வேணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓவர் ரைட் பண்ணுறேன்னா என்ன மீனிங்னா எனக்கு அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஒர்க் ஆக வேணாம், நான் இங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மீனிங் தான் ஓவர் ரைடு. ஓகேங்களா. இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா நமக்கு வந்துட்டு என்னென்னா இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து வேறு ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் ஜாவாக்குள்ளே போங்க, கிளிக் ஆன் நியூ கொடுத்துட்டு கிளாஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் கிளாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கணும். ஓகே. ஸோ மை ஃபஸ்ட் டிரைவர்னு போடுறேன். ஓகேங்களா. ஆக்சுவலி டிரைவர் கிளாஸ் என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு கண்ட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கண்ட்ரோலை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அதனுடைய வேலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ராடக்ட்டை ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் பீன் கொடுத்துட்டு தென் நியூ ப்ராடக்ட். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வேல்யூ செட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் அப்படின்னு போட்டு செட் ப்ராடக்ட் ஐடி. ஓகேங்களா. அது வந்து இன்டீஜர். ஸோ 1 2 3 கொடுக்குறேன். தென் ப்ராடக்ட் செட் ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொடுக்கணும். ஸோ பான்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் பி டாட் மேனுஃபேக்சர். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ரைட் காட்ரேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்துஸ்தான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி செட் மேனுஃபேக்சர் நாட் கெட் மேனுஃபேக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி டாட் செட் போட்டு ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 300 rupees சொல்லி கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா செட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் பாருங்கள் இங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தடில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஐடி ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ஐடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஐ கேன் யூஸ் லைக் கெட் ப்ராடக்ட் ஐடி. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட்குள்ளே நான் யூஸ் பண்ணுறேன். அதுவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் கூட நீங்கள் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ஐடி, ப்ராடக்டோட நேமு, இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே உங்களுக்கு என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னா, இந்த சேம் கிளாஸ்க்குள்ளேயே எப்படி வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து மேனுஃபேக்சர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான், கெட் ப்ரைஸ். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லாமே சேம் தான். என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால நான் கெட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா system.println அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து வேரியபிளை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துரும். இல்லைன்னு வச்சிங்களேன், இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணி அதில் எல்லாத்தையும் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பிளிசிட் கால் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வேரியபிளை கொடுத்துட்றேன். என்னாகன்னா இது வந்துட்டு டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணும். ஓகே, டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வில் பி கால்டு. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய விஷயமே, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துடும். பாருங்கள், ப்ராடக்டோடைய டீட்டெயில், ப்ராடக்ட் ஐடி கொடுத்துறது, ப்ராடக்ட் நேம் பார்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் தான், தென் ப்ரைஸ் ₹300. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதனுடைய விஷயமே. ஸோ இதில் என்னென்னா இதுதான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ஃபார் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூசேஜ் ஆஃப் செட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணணும், சிம்பிளாக அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்து டூ ஸ்ட்ரிங் மெத்தடை அப்ளை பண்ணி வி டேக் தி ரிசல்ட்ஸ். இவ்வளோ தாங்க இதில் விஷயம். ஓகேங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸினுடைய பெனிஃபிட் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட்டு, கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸோடைய யூசேஜ் இதெல்லாமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்மிங் டேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இன்னும் தமிழில் நிறையா வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது புது வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்புறம் ஒன் மோர் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அது மைண்டில் எப்பயுமே நிற்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோக்ராமராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் kids and also the viewers. So coming days also we will see. Okay, so thank you for watching this.